முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறது. இந்த விடிய அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மீனவ மக்களை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்த்து விட வேண்டும், இனி ஒரு படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார். இன்றைக்கு 40 MP யார் கையில் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கூட்டணி கட்சியோடு சேர்த்து 40-80 MPகள் இருக்காங்க. ஒரு அழுத்தம் கொடுக்கணுமா வேண்டாமா? மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்பவாது ஒரு தீர்வை எட்ட வேண்டும். ஆனா வழக்கம் போல கடிதம் எழுதுவது, இதுதான் விடிய அரசினுடைய திமுக ஸ்டாலினுடைய செயல்பாடாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம இப்படியே விட முடியாது. மீனவ மக்கள் தொடர்ந்து படுகொலை ஆவதை நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உலக கடல் சட்டங்களும் இதற்கு அனுமதிக்கவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் இதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த தொடர் படுகொலைகள் நடக்கிறது.